லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வர குணா கேவுக்கு. வாயில் அடுப்பத்து மாதிரி போக வருது. காலையில் இன்னைக்கு 2 பேர் சாக்லேட் வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு. 4 கிலோ பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஒரு வீடியோவில் கூட நான் வரமாட்டேங்கிறேன். எல்லாருமே கொடைக்கானல் ட்ரிப்பு கிளம்பியாச்சு. நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கொடைக்கானல் ட்ரிப்பு போகிறோம். அப்படியே பேர் சொல்லுங்க. வெல்கம் டு தி மாண்டட்டியா வாட் பேர் சொல்லுங்க. பேரு தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு கேட்ட தப்புதா. வில்லியம்ஸ், வில்லியம்ஸ், ராமகிருஷ்ணன், யாசரு, வருண் ப்ரோ. யோ சென்சார் கட்டா போடணும் போல வீடியோல. ஆல்ரெடி பிரியாணி வீடியோல வந்துட்டேன், அதனால உனக்கு தெரியும். ஆனந்த் ஆனந்த் காதுதான் கேக்குதா இல்ல காது கேட்காம இருக்காங்க, அது எனக்கு தெரியல. வழக்கமா இருக்க நவீன மக்கள் நம்மளோட கொடைக்கானல் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு இப்போ கடல் மட்டத்திலிருந்து 1700 அடி உயரத்தில் வந்துட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கணும், நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா, அதுவும் 2 வீலரில் 2 பேராக வந்தீங்கன்னா பேக் சைடு இருக்க ஆளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்மெட் வேணும், அது மஸ்ட்டுங்கிற மாதிரி வந்துட்டு இங்கே ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. அதனால் நாங்கள் ஃபைன் வேறு கட்டணும், அதை நீங்கள் யாரும் அந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. அப்படியே மலை ஏறிக்கிட்டு இருக்க கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தா மஞ்சளாறு டேம் வந்துட்டு ஃபுல் வியூ செம்ம சூப்பராக தெரியும். அந்த வியூ வந்துட்டு மஸ்ட்டாக ட்ரை பண்ணிடுங்க இங்கே வர்றவங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட செல்ஃபி போகிறதுக்கு ஒரு செம்ம லொக்கேஷனுங்க அந்த ஸ்பாட்டு, வேறு லெவலில் இருக்கும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சிறப்பான செல்ஃபியை போட்டு ஒரு 10 மீட்டர் வந்தீங்கனாலே சேஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹில் ஸ்டேஷனில் டிரைவ் பண்ணும்போது டக்குனு அனிமல்ஸ் ஏதாவது குறுக்க வரும், அதனால வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் போர்டு தான் அது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டும்டும் பாறை வியூ பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் விநாயகர் கோயில் ஒன்று இருக்கும். அங்கே ஒரு பெரிய வேண்டுதலை போட்டு இந்த டும்டும் பாறை வியூ பாயிண்ட்ல இருந்து நம்ம தலையாறு அருவியோட ஃபுல் வியூ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக செம்ம எக்ஸைட்மெண்ட்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட உள்ள போனா ஒரு பையா உட்காந்துருந்தாரு. பையா பார்க்கறதுக்கு 10 ரூபாய் தான், பட் இப்போதைக்கு பார்க்க முடியும்னு சொன்னாரு. இது ஒரு பெரிய டைம் வேஸ்ட்டுங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். சரி, அந்த வியூ பாயிண்ட் தான் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியிருப்போம். பட் இந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே இருந்தது, ஸ்மூத்தாகவும் இருந்தது. நம்மளோட கொடைக்கானல் ட்ரிப் அந்த 35 கிலோமீட்டருக்கு அடுத்து வர பெருமான் மலை அப்படிங்கிற அந்த ஸ்பாட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இங்கே வர இந்த டோலில் தான் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர்டு வச்சிருக்கிறாங்க. இந்த டோலை தாண்டி நம்ம கொடைக்கானலோட ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதாங்க டீம் பொண்ணா போகலாம். இங்கே பாருங்க மக்கள்ஸ், மேலே வந்தோன்னா செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம். பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பாக இருக்க இடத்துல வந்துட்டு அடுக்கடுக்க அழகாக கட்டியிருந்தாங்க, வேற லெவலில் இருந்தது. இங்கே பாருங்க மக்கள்ஸ், கோடை பண்புலி 100.5, அதாவது கொடைக்கானல் FM ஆஃபீஸ் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. அப்படியே நம்ம மேலே போக போக வீடுங்க மாதிரியே பார்த்தீங்கன்னா ரெசிடென்சிஸ் தான் வந்துட்டு அதிகமாக அமைஞ்சிருக்குது. ஏன்னா இவங்களோட வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு வர சுற்றுலா பயணிகளை வச்சு தான். இப்போ நம்ம மேலே இருக்க முக்கியமான ஒரு இடம்னு சொல்லப்படுற இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே அந்த ஃபால்ஸை சுற்றி எக்கச்சக்க கடைங்க இருக்குதுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் இங்கே முடிச்சு போலான்னு பார்த்தா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருந்தது. சரி ஓகே, வாங்க நம்ம அந்த ஃபால்ஸுக்குள்ளே போய் பார்க்கலாம். கொடைக்கானல் நகராட்சி வெள்ளி நீர்வீழ்ச்சி பூங்கா. இந்த இடத்துக்குள்ள சுற்றி பார்க்கறதுக்கு எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அப்படின்னு நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட உள்ள போயிட்டோம். இந்த நீர்வீழ்ச்சி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது வந்து 180 அடி உயரமுள்ள ஒரு நீர்வீழ்ச்சி. எப்பயுமே வந்து வத்தவே வத்தாதான், எல்லா டைம்லையும் வந்துட்டு இந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஃபால்ஸுக்கு வெள்ளி நீர்வீழ்ச்சின்னு எதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, சூரிய ஒளி வந்து டைரெக்டாக அந்த தண்ணியில் படும்போது இது சில்வர் கலரில் மின்றனால தான். கொடைக்கானல் எத்தனை தடவை வந்திருக்கேன்? நான் வரலண்ணே இன்னைக்கு. இதுக்கு நம்ம பயப்படுறோம். அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் சேர்ந்து வெள்ளி நீர்வீழ்ச்சியில் வேறு லெவல் செல்ஃபியை போட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே இருக்க ரெசிடென்சி ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு வியூ பாயிண்ட்டை கவர் பண்ணுற மாதிரி வந்துட்டு கட்டியிருக்காங்க. இங்கே இருந்துட்டு செக்இன் பண்ணாலே வந்துட்டு அங்கே இந்த ரூமில் இருந்து டேரெக்டாக ஃபுல் கொடைக்கானலே பார்க்கலாம் போல, அந்த அளவுக்கு அழகழகாக இருக்குது. இனிமேல் வந்து கொஞ்சம் பைக்லாம் ரொம்ப சேஃபாக பார்த்து ஓட்டணும் போல், ஏன்னா ரஷ்ஷான இடத்துக்கு வந்துட்டோம்.
பைக்கில் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க வாங்கலாம் பைக்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இடம் வந்துட்டு வேலை வந்துருந்து செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஆப்போசிட்டில் வந்துட்டு பெரிய பெரிய கார்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களால தான் ஓட்ட முடியும் அந்த ஹில் ஸ்டேஷனில். அப்படினால அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். நாங்களாம் அப்போவே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிவிட்டாக வர்றவங்களாம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ரொம்பவே சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம கொடைக்கானல் ரொம்பவே அழகான போட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபேமிலியோட வந்துட்டு போட்டிங் போனோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு 4 o'clock வந்துட்டீங்க அப்படின்னு வந்துட்டு செம்மையாக போட்டிங் போகலாம். அப்படியே இப்போ நம்ம கொடைக்கானலோட பஜாருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நிறைய இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் சொல்லி பிளான் பண்ணோம். பட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மேகி மட்டும்தான் இருந்தது. அதை மட்டுமே எப்படி பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் செம்ம டயர்டாக இருந்தனால ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு பூரி, சப்பாத்தி, தோசை அது மாதிரி எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்துட்டு பூரி ஆர்டர் பண்ணிட்டோம். பரவாயில்லைங்க, அந்த பூரி எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தது. இந்த பூரியோட செட் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணாங்க. குருமா வந்து அன்லிமிட்டட் வச்சாங்க. அப்படியே ஒரு பெரிய பவுலில் கொண்டாந்து வச்சுட்டாங்க. நாங்கள் எடுத்து ஊற்றி நல்லா சாப்பிட்டோம். இந்த பூரி வந்து பார்த்தீங்கன்னா சைஸில் பெருசாகவும் அப்படியே அந்த திக்னஸில் வந்து சாஃப்டாகவும் இருந்தது. அப்படியே பூரி மசாலா சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தாங்க. 30 ரூபா பூரி செட்டுக்கு ரொம்பவே ஒர்த்து தான். நீங்களும் சாப்பிடணும்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு மேலே வந்துருங்க பஜாருக்கு. இங்கே வந்துட்டு சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் கீழே வந்து ப்ரைஸ் ரொம்ப கூட இருக்குது. அப்படியே குதிரை சவாரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படினாலும் இங்கேயே குதிரை சவாரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலோட அழகு வந்து ஏரியல் வியூவில் வந்து நீங்கள் பார்த்து செம்மையாக ரசிக்கலாம். நெக்ஸ்ட் அங்கேருந்து கிளம்பின உடனே வந்துட்டு செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பில்லர் ராக் போகிற வழி தான். இங்கே வந்துட்டு ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு நிப்பாட்டிட்டு பில்லர் ராக் பார்க்கலாம். ஆனால் அந்த பிளேஸுக்கு வந்தோடனே டோட்டலாக வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. செம்ம ஃபாகு, பயங்கர மிஸ்டாக இருந்ததுங்க. வாயில அடுப்பத்து மாதிரி போக வருது. ஐயோ, அடுப்ப பத்த வச்சு பால் காய்ச்சற மாதிரி எல்லாம் போக வருது வாயில இருந்து. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக வந்துட்டு கடையிலே தெரியல. அந்த அளவுக்கு வந்துட்டு ஏதோ நம்ம மேகத்துக்கு நடுவில் வந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க நம்மளுக்கு. அப்படியே கீழே இருந்த வெதர் வந்து சுத்தமாகவே கிடையாது. அப்படியே செம்ம டோட்டலாக வந்துட்டு கூலிங்காக மாறிடுச்சு. செம்ம சூப்பராக இருந்தது இந்த பிளேஸ். இங்கேருந்து அப்படியே ஒரு என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா வாங்கிட்டு உள்ளே போனோம்னா கிரவுண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 3 யானைங்க சிலை இருந்தது. இப்போ நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. இங்கே வந்துட்டு ஒரு சின்ன பாலம் மாதிரி இருந்தது. அந்த பக்கத்து போனோம் அப்படின்னா வந்துட்டு யானைங்க சிலை இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடில் போனோம் அப்படின்னா வந்துட்டு பாலத்துக்கு அந்த பக்கம் போய் அந்த ஃபாக் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு 2 பேர்த்து வெளுக்கிறேன். ஒரு வழியா குணா குகை பார்க்குறோம். குணா குகை வந்துட்டோம். வாழ்க்கையில் முதல் முறையாக மஞ்சுமல் பைஸ் மாதிரி நம்ம பைஸோட பேர் கொஞ்ச நாளாவே ஒரு வீடியோல கூட நான் வரமாட்டேங்கிறேன். மக்கள்ஸ், இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து கிளம்பி நெக்ஸ்ட் ஸ்பாட்டான நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட்டு கொடைக்கானல் வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குணா குகை தான். இங்கே பாருங்க மக்கள்ஸ், நம்மள முடியே செம்ம அவளோட செம்ம கும்பலாக வந்துட்டு குணா குகையை பார்க்க வந்திருக்கிறாங்க. நான் வாங்க நம்மளை கூட்டத்தோட கூட்டம் போய் குணா குகையை பார்த்துட்டு வந்துடலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி வச்சு மேலே வவ்வாலோட ஸ்டாச்சு இருந்தது. பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்தது. குணா கேவ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த ஸ்பாட்டில் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துட்டு குணா குகைக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு செம்ம மெமரியை வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டீமோட குணா கேவுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பாருங்க அந்த மர வேர்களாக ஓடிக்கிட்டு இருக்கோம்ல, இது ஒரு பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டு. நிறைய படங்கள் இங்கே எடுத்துருக்கிறாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன படங்கள் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச படங்களை வந்து நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இடத்த பார்க்கும்போதே செம்ம பிரமிப்பாக இருக்குங்க. நீங்கள் கொடைக்கானல் வந்ததுக்கு பெரிய அடையாளம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசான வேர்களுக்கு நடுவில் நீங்கள் எடுக்கிற மாசான ஃபோட்டோ தான். இந்த பிளேஸ்க்கு எத்தனை நேரம் வந்திருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச இடம் சுபாஷ் அப்பப்போ கூட்டிட்டு போறீங்க. மக்கள்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு மஞ்சமல் பாய்ஸில் வந்து சுபாஷ் விழுந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விசில் அடிக்கக்கூடாது, பின் ட்ராப் சைலண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் கிட்டார் வாசிச்சாருங்க, அதை கூட பிடிக்க வச்சிட்டாங்கன்னா பார்த்துங்களேன். இதுதாங்க குணா கேவ். இங்கேருந்து பார்த்தா அந்த பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி தெரியுதா. இந்த இடத்துல தான் வந்துட்டு மஞ்சுமல் பாய்ஸ்லாம் வந்துட்டு அந்த பசங்க உள்ளே இறங்கி போவாங்க. பட் இப்போ யாரும் அப்படி போய் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பெரிய வெளியே போட்டிருக்கிறாங்க. இங்கேருந்து நம்ம அந்த இதை பார்த்து ரசிப்போம். நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ மஸ்ட்டாக வந்துட்டு இந்த குணா கேவுக்கு வந்துடுங்க. ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். உங்கள் மைண்டே வேறு லெவலில் சேஞ்ச் ஆகும். இப்போ அந்த ஃபோனை பிடுங்கணும், அதுதான் நான் ஆசைப்படுறேங்க. மேல ஆல்ரெடி ஒரு டீம் இருக்கு. நம்ம குணா குகை அட்வென்ச்சரை வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து போன ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பைன் ஃபாரஸ்ட் தான். இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க தமிழ் படங்கள்லாம் எடுத்துருக்காங்க. ஒரு பெரிய சூப்பரான அழகான ஷூட்டிங் ஸ்பாட் தான் இந்த இடமும். நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். கொடைக்கானலில் ஃபோட்டோ ஷூட் பண்ணக்கூடிய அழகான இடங்களில் இந்த ஃபாரஸ்ட் ஒன்றுங்க.
நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்த எல்லா இடங்களையும் இப்போ பார்த்தாச்சு. இப்போ நேராக வந்துட்டு பஜாருக்கு வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்மையாக பசிக்குதுங்க. மதியானம் லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம மேரியக்கா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். கொடைக்கானல் வர்றவங்க மிஸ் பண்ணக்கூடாத ஃபுட் ஸ்பாட்டில் நம்ம மேரியக்கா கடையும் ஒன்றுங்க. அந்த அளவுக்கு லோ ப்ரைஸில் செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராக கொடுப்பாங்க. 150 rupeesக்கு அன்லிமிட்டட் நான்வெஜ் ஃபுட் வந்துட்டு இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கொடைக்கானல் வந்து நிறைய ஸ்பாட்டுக்கு அலைஞ்சு டயர்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேரியக்கா கடையை கண்டிப்பாக விசிட் பண்ணிடுங்க. வயிறு ஃபுல்லாக செம்மையாக சாப்பிடும். அதே மாதிரி நான்வெஜ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் சாப்பிட்டுட்டு அடுத்து நீங்கள் சாப்பாடு கேட்க கூச்சப்பட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கவலைப்படவே தேவையில்ல. அந்த அக்காவே கொண்டாந்து சாப்பாடு வச்சு ஃபில் பண்ணி விட்றாங்க பிளேட்டில். அதே மாதிரி சில்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா 50 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் வந்துட்டு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்தது. இங்கே பாருங்க மக்கள், பிளேட் ஃபுல்லாக எவ்வளோ சாதம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரேவியோட சேர்த்து அந்த சில்லியை எடுத்து வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தா அடிபுலி டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லா பேரும் சாப்பிட்டு ரீஃபில் வேற பண்ணோம். அப்படின்னு சாப்பாடை முடிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தெம்பா நீங்கள் பஜாரில் போய் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணுமோ வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். கொடைக்கானல் போனல கண்டிப்பாக வந்து ஸ்வெட்டர் வாங்கிட்டு வாங்க, வந்துட்டு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க. பட் இங்கே வந்து பார்த்தா எல்லா இடத்துலையும் ப்ரைஸ் கூட இருந்து ஒரே ஒரு ஸ்பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னு போட்டு 100 rupeesக்கு வந்துட்டு ஸ்வெட்டர்லாம் இருந்தது. பட் அது குவாலிட்டியாக வந்து அங்கே இருந்தது. அதனால் வந்துட்டு 100 rupeesக்கு வந்துட்டு ஒரு 3 ஸ்வெட்டர் வாங்கியாச்சு. லோவஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு உழைச்சா போதும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த ஸ்வெட்டர் வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. அதுக்காண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும். 100 ரூபாய்க்கு அப்படிலாம் நம்ம பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். அவரேஜாக இருந்தது. அப்படியே பர்ச்சேஸை போட்டு அப்படியே நடந்து போனால் வந்துட்டு ஒரு செம்ம காஃபி குடிச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு அலாரம் அடிச்சது. அதனாலே இப்போ காஃபி சாப்பிட போயிட்டு இருக்கோம். எப்படியோ ஒரு வழியாக ஹாட் சாக்லேட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டீ குடிக்கிற ஸ்பாட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால காஃபி சாப்பிட வந்து நம்ம மைண்ட் மாறி சரி ஹார்லிக்ஸ் போய்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்லிக்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பரவாயில்லைங்க, ஹார்லிக்ஸ் வந்து செம்ம திக்காக போட்டு தர்றாங்க. சூப்பராகவே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கீ செயின்ஸு, டாய்ஸ் இது மாதிரி எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. பட் என்ன அப்படின்னா ப்ரைஸ் ஓரளவுக்கு கூட இருக்க மாதிரி தான் இருந்தது. கீ செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஸ்டார்டிங்கு. ஸ்பாட் வந்து ரைட்டில் திரும்பி பார்த்தீங்கன்னா குதிரைங்களாம் செம்ம ஹைட்டாக நின்றுக்கிட்டு இருக்கும். மக்கள் நம்மளோட கொடைக்கானல் ட்ரிப் வந்துட்டு வேற லெவலில் முடிஞ்சிருச்சு. நீங்கள் கொடைக்கானல் ஆளுக்கு வந்து வீடியோ லைக் போட்டுருங்க. நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா வந்துட்டு எஸ்ஜி சாக்லேட் ஷாப்பில் வந்துட்டு நீங்கள் சாக்லேட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹோட்டல் மேரியக்காய் வந்துட்டு சொல்லிங்க அனுப்பி விட்டாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுங்க. நம்மளும் இன்றைக்கி அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். கொடைக்கானல் சாக்லேட்ஸ் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு தனி ஃபேன் பேஸே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொடைக்கானல் சாக்லேட்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். கொடைக்கானல் போயிருக்கியா கண்டிப்பாக சாக்லேட் வாங்கிட்டு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நம்ம எல்லாத்தையும் மிக்சிங் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா வந்துட்டு எல்லா சாக்லேட்டையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. 150 rupeesக்கு எல்லா சாக்லேட் ஃப்ளேவர்ஸையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி சாம்பிள் கேட்டாலும் கொடுப்பாங்க. எவ்வளவோ கொடுப்பாங்க. நாங்கள் நிறைய சாக்லேட் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்தது. பார்க்கறதுக்கு செம்ம ஹார்டாக இருந்தது. பட் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டு. ஒவ்வொரு சாக்லேட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியாக இருந்தது. உங்களோட கொடைக்கானல் ட்ரிப் வந்து இதெல்லாம் பர்ச்சேஸோட சேர்த்து சூப்பராகவே முடிஞ்சது. சாக்லேட் வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு. 4 கிலோ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம காட்டின கடையில் பார்த்தீங்கன்னா 150 rupees சார்ஜ் பண்ணாங்க. அது சாம்பிள் கொடுத்தாங்க. அதுவும் வேறு லெவலில் இருந்தது. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 6:30 மேலே ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் ஒரு 8 o'clock கீழே போயிடுவோம்னு நினைக்கிறேன். நீங்களும் கொடைக்கானல் வந்திருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க. ஆஃப்டர் லாங் டைம் கேப்புக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போட்டுருங்க. அதில் பெரிய மகிழ்ச்சி எனக்கு. வாங்க இப்போ கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனந்த மாமா